கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் பார்த்தோமெனால் விடுதலை சிறுத்தைகளை சுற்றியும் திருமாவளவன் அவர்களை சுற்றியும் தான் இந்த நகர்வு இருக்கிறது. இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி எஸ் பாலாஜி அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் நடந்த இந்த பேச்சு தான் இப்போ சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாத மற்ற பொதுமக்கள் மத்தியிலே ஒரு விவாதத்தையும் சர்ச்சைகளையும் கிளப்பியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எப்படி பார்க்குறீங்கன்னா, சர்ச்சையே விவாதன்றது இது அரசியல் நிகழ்வுகள் ஒவ்வொன்றை பற்றிய மக்கள் அது தொடர்பாக விவாதிப்பாங்க. அது மாதிரியான ஒரு விவாதங்கள் தான் போகிறதா நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பேசியதை பற்றியும் அதில் பேசிய செய்திகள் பற்றியும் எழுச்சி தமிழன் தன்னுடைய கருத்தை நேற்றைக்கு இரவே வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, அதுதான் எங்களுடைய கருத்து. இல்லை, ஆதவ அர்ஜுனா மீது தொடர்ந்து தலைமை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குது. ஏன்னா லாஸ்ட் டைமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பகிர்வு அறிவிக்கப்படும் சொல்லி பேசியிருந்தார். அப்பயே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவரோட பேச்சை பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கட்சி நடத்துறது நாங்கள், கட்சி நடத்துறது நாங்கள், கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அவர் என்ன பண்ணணும் என்னன்றதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு நிர்வாகிகள், இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய செயல்பாடுகள் இருக்குது, என்னுடைய செயல்பாடுகள் குறித்து எழுச்சி தமிழர் தான் அதில் ஆய்வு செய்வார், அது குறித்து முடிவை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதுக்காக நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கணுன்ற எதிர்பார்ப்பு எப்படி சரியாக இருக்க முடியும்? இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பாஜகவில் தான் அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற நிலைமையை முன்னாடி சந்திச்சதில்லை. ஏன்னா ஒரு 35 ஆண்டு கட்சி நடத்துகிறாரு. இப்போ ஆதவ அர்ஜுனா பேசிய கருத்தை தனிப்பட்ட கருத்து, அதுக்கும் இதுக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது எப்படி பார்க்க வர்றது? கட்சி அப்போ யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? அதாவது இதெல்லாம் நீங்களாக போடுறது. அதாவது என்னென்னா, நீங்கள் ஒருத்தருக்கு பார்வைக்கு ஒரு விஷயம் இப்போ வருதுன்றதுனால அந்த விஷயம் இப்போ தான் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. கருத்து சுதந்திரம் கடந்த காலங்களிலே பல காலங்களில் கருத்து சுதந்திரம் இருந்திருக்கு. எங்கள் கட்சியிலேயே பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் 12 பேர் இருக்கோம். இதில் நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகங்கள் எழுதுகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கவனத்துக்கு வரல. அந்த சுதந்திரம் எந்த காலத்துலேயும் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அவர் அதை பேசும்பொழுது அதற்கான ஒரு நியூஸ் வெயிட்டேஜ் அவரோட பின்புலத்தின் காரணமாக அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய அதே பின்புலம் இருந்ததுன்னா எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற துணை பொதுச்செயலாளர் கருத்துக்கள்லாம் ஏற்கனவே உங்கள் பார்வைக்கு வந்திருக்கும். அப்போ இது ஒரு கேள்வியாக எழுந்திருக்காது. இந்த கருத்து சுதந்திரம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிறது தான் விடுதலை சிறுத்தை கட்சியில். ஆதவ அர்ஜுனா பேசினதுக்கு அப்புறம் கஞ்சா போதையை விட லாட்ரி ஆபத்தானதுங்கிறதா இருக்கட்டும், தற்குறி அப்படிங்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது போன்ற வசை சொற்கள்லாம் இப்போ ஆதவ அர்ஜுனாவை நோக்கி நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திமுகவும் சரி விசிகவும் சரி அவர் மேலே ஏன் இந்த நடவடிக்கை இன்னும் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க விசிக? இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் யார் விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து யாரும் பேசலையாத? இல்லை, திமுகலேருந்து பேசியிருக்கிறாங்க. அது அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சுதந்திரம். அதுக்கு எப்படி நாங்கள் பொறுப்பாக்க முடியும்? இல்லை அதுக்கு எப்படி நாங்கள் பதில் சொல்ல முடியும்? அவர் பேசியிருக்காரு. அதனுடைய நிலைப்பாடு குறித்து தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்காரு. கட்சிக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்களை பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் எங்களுடைய கருத்து. மற்றவங்க ரியாக்ட் பண்ணுறதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ வன்னியரசு, ஆலூர் சானவாஸ் உள்ளிட்டவங்களாம் ஒரு ட்ராக்கில் போகிறதும், அவர் மட்டும் தனி ட்ராக்கில் இருக்கிறது எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா விசிக்கு இப்போ உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரப்பப்படுது. அதை எப்படி பார்க்குறது? இல்லை, இது எல்லாமே உங்களுடைய யாரும் எந்த ட்ராக்கும் தனி ட்ராக்கும் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே ட்ராக்கு எழுச்சி தமிழர் ட்ராக் தான். எழுச்சி தமிழர் என்ன ட்ராக்கு காமிச்சிருக்காரோ அந்த ட்ராக்கில் தான் நாங்கள் போகிறோம். எங்களை போன்றவர்களுக்கு தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான் இந்த நொடி வரை அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் இருக்கிறதே தவிர இதில் ஒன்றும் மாறுபட்ட நிலை கிடையாது. அவர் சொன்னது எழுச்சி தமிழர் சொன்ன மாதிரி அவருடைய கருத்துக்களை பல காலகட்டங்களில் அவர் வெளிப்படுத்தின கருத்துக்களை பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. தலைவரே அதற்கான விளக்கங்கள் கடந்த காலத்தில் சொல்லிட்டார். கடைசியாக ஒரே ஒரு கேள்விண்ணா, இப்போ ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? நான் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. எழுச்சி தமிழர் நேற்றைக்கு இரவு சொன்னது தான். இது தொடர்பாக முன்னணி பொறுப்பாளரோடு பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. பேசிட்டு அவர் முடிவெடுப்பார். அதாவது விளக்கம் கேட்டு கடிதமானது அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தோழர்களுடன் பேசிக்கொண்டு அதற்கு பின்பு உரிய முடிவு எடுக்கப்படும் என தற்பொழுது எஸ் பாலாஜி அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் தருணுடன் சிவராமன், ஜி தமிழ் நியூஸ்.